அருட்பெரும் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஆனந்த வணக்கம் அன்பு பணவளக்கலை நண்பர்களே. ஆனந்த ரகசியத்தில் 2ஆம் நாள் பயிற்சியை முடித்து ஒரு 7 விதமான யாகங்களையும் பூஜைகளையும் பண்ணி ஒரு மன திருப்தியோட இந்த வீடியோ பதிவை உங்களுக்காக குன்னூர்லேருந்து பதிவைக்கிறோம். இந்த ஆனந்த ரகசிய பயிற்சி வகுப்பில் அக்னியை வச்சு நாங்கள் நிறையா செயலை செஞ்சோம். நம்மளோட திஷ்டிகளையும் பாவங்களையும் நம்மளோட ஆறான்னு சொல்லக்கூடிய ஒளி உடலை சுத்தப்படுத்தக்கூடிய தன்மை நீருக்கும் அக்னிக்கு மட்டுமே இருக்குது. நீரில் தான் முதல் உயிர் தொடங்கியது. அதனால தான் நீரின்றி அமையாது உலகுன்னு நம்ம பெரியவங்க சொல்லியிருக்காங்க. அதற்கப்புறம் அக்னியில் நல்ல அக்னி கெட்ட அக்னின்னு இல்லவே இல்லை. எல்லா அக்னியுமே நல்லது தான். அக்னி தேவனை நீங்கள் எந்த அளவுக்கு வணங்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் மாபெரும் மாற்றம் 100% ஏற்படும். அதனால் உங்கள் வீட்டில் ஒரு நாளைக்கு 2 முறை காலை நேரமும் மாலை நேரமும் தீபம் ஏற்றி அக்னி தேவனை வணங்குங்க. கற்பூரத்தை வச்சு சாமிக்கு தரிசனம் காமிக்கிறத விட சாமிக்கு ரூமு ஃபுல்லாக கற்பூரத்தை காமிக்கும் போது அந்த அக்னியின் மூலமாக கற்பூரம் உங்கள் வீடு படும்போது உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய திஷ்டிகள் தேவையில்லாத கண்கள் எல்லாமே காணாமல் போகும். ஸோ அக்னி தேவனை வணங்குறவங்களுக்கு எல்லா விதமான நன்மையும் நடைபெறும். அதைத்தான் நம்ம வீட்டில் இருக்கிறவங்களுக்கு அக்னி ஹோத்திரம் என்பதை பயன்படுத்த சொல்கிறோம். அதன் மூலமாக காற்றில் இருக்கக்கூடிய எல்லா விதமான கிருமிகளும் காணாமல் போகும். மனதில் இருக்கக்கூடிய தீய எண்ணங்கள் காணாமல் போகும். 3வது கண்ணு சொல்லக்கூடிய நெற்றிக்கண் அக்னி சம்மந்தப்பட்டது தான். அதைத்தான் பீனியல் கிளாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 3வது கண்ணை ஆக்டிவேட் பண்ணணும்னாலும் அருட்பெருஞ்சோதி ஆண்டவரான அக்னியை வணங்குங்க. அக்னியை தொடர்ந்து வணங்குறவங்களுக்கு வாழ்வியில் எல்லா வளமும் எல்லா நலமும் நடக்கும். காலையில் எந்திரிச்சோட சூரிய நமஸ்காரம் பண்ணுங்கள், அது அக்னி தேவன் வழிபாடு. வீட்டில் தீபம் ஏற்றி வணங்குங்க, அது அக்னி தேவன் வழிபாடு. வீடு ஃபுல்லாக கற்பூரம் காமிங்க, அதுவும் அக்னி தேவன் வழிபாடு. வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் அக்னிஹோத்திரம் செய்யுங்க. வாய்ப்பு இருக்கும் போதெல்லாம் ஏதாவது யாகங்களில் போய் கலந்துக்கங்க. இது எல்லாம் அக்னி தேவன் உங்களையும் உங்களை சார்ந்தவர்கள் இருக்கக்கூடிய கழிவுகளையும் நீக்கி உங்களுக்கு ஆன்மீக மூலமாக எல்லா வளமும் எல்லா நலமும் கொண்டு சேர்த்துவார். உங்கள் வாழ்வில் அக்னி தேவன் ஆசீர்வதித்து அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் எல்லா பிரகாசமான வாழ்வையும் அமைத்து தரட்டும். வாழ்க பணமுடன், வளர்க புகழுடன். நன்றி.